ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வீக்கெண்ட் மார்க்கெட் இன்னைக்கு வீக்கெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று யூஎஸ் ஆயில் அகெயின் ஒரு ரெட் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் டைமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஸோ க்ளோசிங் $63.33 கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு $63.33. ஸோ மேபி க்ளோஸும் ஓப்பனும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக ஃபால் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு 2.415 M. ஸோ சப்ளை கொடுத்தும் கூட ஒரு பெரிய வாலட்டிலிட்டியும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங்கும் கிடையாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு மூமெண்ட் தான். ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் நேற்று ஈவினிங் ஒரு சப்போர்ட் ஜோன் கொடுத்துருந்தேன், அதாவது 5577 அப்படின்னு. ஸோ அது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு அப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பையோ செல்லோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுறதை விட ஸோ நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பேட்டர்னும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ண 5627 தான் ஸோ நமக்கான பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை தாண்டி ஓப்பன் ஆனாலோ ஸோ இதை கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ ஸோ பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ இதோட டார்கெட் 5697 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 5627 to 97 ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணோம். ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல்லிங். அதாவது நேற்று லோ 5541. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல்லிங்கே தவிர ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்ல ஸோ ஒரு பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா ஸோ நல்ல ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வரைக்கும் நமக்கு டார்கெட். ஸோ இதையும் தாண்டி போகுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 5697 தான் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இதை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் பை சைட் போயிட்டு செகண்ட் ஆஃப் ஈவினிங் மேலே கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பை தான். ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 276ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அதே மாதிரி 267.9ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ஸோ கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் இருந்தால் கூட ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ போத் சைடு பார்த்தீங்கன்னா 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 276, சப்போர்ட் 267.9. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த இடம் 3526ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் பை எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் க்ளோஸ் கிட்டத்தட்ட 3553 ஒரு $30 பக்கம் மேலே தான் கொண்டு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல்லாம் பையர்ஸ் கொண்டு கோல்டை கொண்டு மேலே கொண்டு க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ க்ளோஸையும் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் இந்த $3575 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கோல்டில் இருக்கு. ஸோ கோல்டு பையிங் தான் கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஹேமர் கேண்டல் ப்ளஸ் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ளோஸையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ அதனால ஸோ பையிங் தான் கன்ஃபர்மேஷன் $3575. ஸோ சில்வர் அஸ்யூஷுவல் பார்த்தீங்கன்னா பையிங் தான். ஸோ இதோட டார்கெட் $41.22 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காப்பர்.
ஸோ காப்பர் பிரேக் அவுட் நடந்தால் கூட ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணிட்டு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னொரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு இந்த லோக்கு கீழேயும் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கறனால ஸோ இந்த ஸ்விங் டார்கெட் வந்து அகைன் செல் டார்கெட் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்விங் டார்கெட்டுங்கிறது 875. ஸோ அகைன் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. லோவர் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்விங் டார்கெட் காப்பரை பொறுத்த வரைக்கும் 875.20. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ வர மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு 3 days பார்த்தீங்கன்னா M6ஓட ஆன்லைன் கிளாஸ் 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேலேருந்து ஸோ மார்னிங் பேட்சும் ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.